சென்னை சிட்டி கேங்ஸ்டார் அப்படின்ற பாடல் ஒலிக்குது. காலையிலேயே சுட சுட கேப்டன் டாஸ்க் தாங்க. மூளையையும் கொஞ்சம் உபயோகிக்கணும். ஏன்னா மைனாரிட்டி அரசு கூட்டணியை தயவோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டிய சிக்கலான ஒரு சூழல். மற்ற போட்டியாளர்களை நம்பி தான் ஜெயிக்க முடியும். எடையை தள்ளும் போட்டி 400 கிலோ டார்கெட்டை அடைஞ்சாதான் பெரும்பான்மையான எண்ணிக்கையில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற விதியை நிர்ணயிக்கிறாரு பிக் பாஸ். முத்துவிற்கும் ஜாக்லினுக்கும் உடனடி உடன்பாடு ஏற்படுது. நீ ஜெயிச்சா உனக்கு, நான் ஜெயிச்சா எனக்கு அப்படின்ற ரீதியில் தொகுதிகள் பிரிக்கப்படுது. இன்னொரு வேட்பாளரான விஷாலுக்கு பாய்ஸ் டீமோட ஆதரவு பலமாக இருந்துச்சு. ஜோக்கர் கார்டு மாதிரி தென்பட்டாலும் அவர் தான் ஆட்டத்தின் முடிவை தீர்மானிக்க போகிறாரு அப்படின்னு அப்போது அங்கே இருக்க யாருக்கும் தெரியல. ஆட்டம் ஆரம்பிக்குது. பவித்ராவை வண்டியில் ஏற்றி எல்லையில் விட்டு வராங்க ஜாக்லின். ரஞ்சித்தை ஏற்றி கொண்டு வேகமாக போயிட்டு விட்டுட்டு வராரு விஷால். வளைவு வண்டி வழியிலேயே மாட்டிக்கிட்டதால் ரஞ்சித் தலை குப்புற விழுந்துட்டாரு. தலையில் அடிப்பட்டாலும் சுதாரிச்சுக்கிட்டாரு. ஜாக்லின் விரைவாக செயல்படுவதை பார்த்த முத்து விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருந்துட்டார். இறுதியில் ராணவ் யார் வண்டியில் ஏற்றுவார் அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது. அவர் விஷாலுக்கு முதல்லேயே தந்த வாக்கின்படி அவருடைய வண்டியில் ஏற மூச்சு வாங்கி தள்ளிட்டு போய் விட்டுறாரு விஷால். எனவே விஷால் தான் வெற்றியாளர். அவர் தான் இந்த வார கேப்டன். உன் ஸ்ட்ராட்டஜியே தப்பு அப்படின்னு முத்துக்கிட்ட ரயான் குற்றம் சாட்ட, நான் யாருக்கும் விட்டு தரல, என் பக்கம் ராணவும் மஞ்சரியும் மட்டும்தான் இருந்தாங்க, அதனால தான் ஜாக்கோட டீல் போட்டேன். விஷால் ஸ்பீடாக போனால் நான் களத்தில் இறங்கலாம்னு பிளான் பண்ணேன். ஆனால் ஜாக் உள்ளே புகுந்துட்டா, நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்றாரு முத்து. இறுதியில் ராணவ் கேம் சேஞ்சர். முத்து, மஞ்சரி, ஜாக்லின், தீபக் ஆகிய 4 பேரும் தற்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறதுனால அவங்கள மையமாக வச்சு தான் காய்கள் நகர்த்தப்படுது. 11வது வார கேப்டனான விஷால் முந்தைய கேப்டனான ரஞ்சித்தின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அமரன் படத்தோட பாணியில் ரிப்போர்ட்டிங் சொல்லி சல்யூட் அடித்து பதவியை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ இருக்க 12 பேர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கணும். என்னோட உதவி கேப்டனாக மஞ்சரியை நியமிக்கிறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமாக முதல் மூவ ஆரம்பிக்கிறாரு விஷால். அதிகமாக இருக்கிற ஆசாமிக்கு பதவி கொடுத்து தன் பக்கம் இழுத்துட்டோம்னா தலைவலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு விஷாலோட யூகமாக கூட இருக்கலாம். ஆனால் எதிர்த்தரப்பை சேர்ந்த மஞ்சரி நழுவிய மீனா எஸ்கேப் ஆகுறாங்க. எனக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்கள், அதை வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சாமர்த்தியமாக சொல்கிறாங்க. மஞ்சரியின் கேள்விக்கு விஷால் தீர்மானமாக பதில் சொல்ல முடியாததால் என்னால் இந்த பதவியை ஏற்க இயலாது அப்படின்னு மஞ்சரி கை கழுவிட்டாங்க. சமையல், வீடு சுத்தம், பாத்திரம் சுத்தம் செய்யும் அணிகள் பிரிக்கப்படுது. ஒரு ஆளுயர பொம்மையை 3 கத்திகளும் வைக்கப்பட்டிருக்கு. கேப்டன் பொறுப்பிலிருந்து தவறுனா கத்தியால் முதுகில் குத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விடுங்க, வீட்டில் நடக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு விஷால் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, குத்துற வாய்ப்பை எப்படி விட முடியும் கேப்டன் அப்படின்னு கிண்டல் செய்கிறாரு முத்து. ஓப்பன் நாமினேஷன். கேப்டன் விஷாலையும் நாமினேஷன்ஸ் ப்ரீஃபாஸ் வைத்திருக்கும் ஜெப்ரியையும் நாமினேட் செய்ய முடியாது. ராணவ் டைரக்டாக ஏற்கனவே நாமினேட் ஆகிட்டாரு. ஆக மற்றவங்க ஆளாளுக்கு மற்றவர்களின் மேல் குத்தணும். எல்லாருமே நாமினேட் வரிசையில் கொண்டு வந்தால் தான் ஆட்டம் சூடு பிடிக்கும். எனவே இந்த விஷயத்தை சிறப்பாக செய்கிறாங்க. டாஸ்க்கை பர்சனலாக எடுத்துக்கிறதுனால இவங்களிடம் ஆடவே பயமாக இருக்கு அப்படின்ற காரணத்தை சொல்லி அருண் மற்றும் அன்ஷிதாவை தேர்ந்தெடுக்கிறாங்க மஞ்சரி. சௌந்தர்யாவிடம் ஆங்க்ரி மற்றும் கியூட் என்று 2 மோடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து அவங்க மேலே ஓட் பண்ணுறாரு. அருணையும் நாமினேட் செய்கிறாரு. இன்னமும் கூட ரியாக்ஷன்களை குறைச்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு இறுக்கமான முகத்தோடு சொல்லி சௌந்தர்யாவை நாமினேட் செய்கிறாரு ஜெப்ரி. ரயான் இதுவரைக்கும் கேமே ஆடலை, இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்காரு, எனவே அவரை நாமினேட் செய்கிறேன் அப்படின்னு சீரியஸாக சொல்லி சபையை சிரிக்க வைக்கிறாரு ராணவ். இவர் நாமினேட் செய்த இன்னொரு நபர் முத்து. ஜாக்லினை நாமினேட் செய்த சௌந்தர்யா நட்பு என்னும் விஷயத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத நீட்டி முழங்கி சொல்ல, ஏதோ அவார்டு படம் மாதிரி அவங்களோட நிதானமான ரியாக்ஷன்கள் காணப்பட்டுச்சு. ஆக இறுதியில் விஷால் மற்றும் ஜெப்ரியை தவிர எல்லாருமே எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. கோவா கேங்கின் விரிசல் இன்னமும் அதிகமாகிடுச்சு. நாம் தனியால் என்பதை ஜெப்ரி ஏற்கனவே அழுத்தமாக உணர்த்திட்டாரு. ஜாக்கின் நிழலில் இருந்தால் காணாமல் போய்விடுவோம் அப்படின்றத சௌந்தர்யாவும் உணர்ந்துட்டதுனால அதிலிருந்து விடுபடுறதுக்காக முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. மீதம் இருக்கிற ரயான் மட்டும் அமைதி தூதுவராக அங்கும் இங்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. அதை விட்டுட்டு அவருடைய ஆட்டத்தில் கவனம் செலுத்தலாம். சௌந்தர்யா சொன்ன நாமினேட் காரணம் ஜாக்குலினை புண்படுத்திடுச்சு போல்.
அவள் போகணும்னா போகட்டும், அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாமே, ஏன் உதவியும் செய்யணும் கூடவும் இருக்கணும், அப்புறம் என்ன ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு ஜாக் புலம்ப சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்கிறாரு ரயான். எனக்கு தோணுச்சு சொன்னேன், இப்போ என்ன அப்படின்ற மூடுக்கு சௌந்தர்யா எப்பா சாமி முடியலை ஆளை விடுங்க அப்படின்னு எரிச்சலோடு சொல்லி ஜாக்லினும் மஞ்சுரியும் சமாதானம் பேசுகிறாங்க. பிறகு நடந்த ஷாப்பிங் டாஸ்கில் சுவாரஸ்யமாக இருந்தது. நெற்றியில் ஒரு பிஸ்கெட்டை வச்சு நகர்த்தி கொண்டு வந்து வாய்க்குள்ளே தள்ளினா 500 பாயிண்ட். இதை பலரும் சிரமப்பட்டு செய்கிறாங்க. சிலர் இயல்பாகவே செஞ்சு முடிக்கிறாங்க, சிலர் சொதுப்புறாங்க. பிஸ்கெட்டை நகர்த்தி கொண்டு வரும்போது பிஸ்கெட் வாய்க்குள்ளே விழுந்துடாதா அப்படின்ற சஸ்பென்ஸ் தான் நமக்கும் இருக்குது. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இறுதியில் 4000 பாயிண்ட்டுகள் கிடைக்குது. சம்பாதித்த பாயிண்டிற்குள் சமத்தாக ஷாப்பிங் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படின்னாலும் கேரட் இல்லை, அதை எடுத்துருக்கலாம் அப்படின்ற முணுமுணுப்பு இருக்குது. மஞ்சுரியின் புகாருக்கு அந்த டென்ஷனில் இருந்தால் தான் தெரியும் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸ்பான்சர்களின் தயவால் மக்களுக்கு நெய்யும் பால் பொருளும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குது. இனி டாஸ்க்குகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்றதுனால இவங்களுக்கு தீனியையும் அதிகமாக்கியிருக்காரு பிக் பாஸ்.